Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Students, நம்ம இந்த கிளாஸ் மூலமா எலக்ட்ரோஸ்டாட்டிக் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் சீரிஸ்ல லாஸ்ட் கிளாஸ்ல என்னலாம் பார்த்தோம் அப்படின்னா கூலம்ஸ் லா and then permittivity or proportionality concept பார்த்து முடிச்சிருக்கோம். Permittivity of medium and relative permittivity இத பத்தி நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படினு சொல்லிருந்தேன். சோ அத நான் இப்ப முடிச்சதுக்கு அப்புறம் then கூலம்ஸ் லா இன் வெக்டார் ஃபார்மையும் நம்ம பார்க்கலாம், சேர்த்து பார்க்கலாம். சோ இந்த கிளாஸ் நம்ம படிக்க போறது என்னன்னா permittivity of medium and relative permittivity, அதுக்கப்புறம் கூலம்ஸ் லா இன் வெக்டார் ஃபார்ம் இத ஃபுல்லா பார்க்கலாம். So first of all, last class la mudikum poludhu relative permittivity epsilon r is equal to force, electrostatic force in air divided by electrostatic force in medium. ஒரு சார்ஜ் இருக்கு, பிளஸ் சார்ஜ் இருக்கு அப்படினா இன்னொரு பிளஸ் சார்ஜ் இருக்கு அப்படினா இத சார்ஜ் q1 டினோட் பண்றோம், இத q2 டினோட் பண்றோம் அப்படினா இதுக்கு மத்தியில உள்ள டிஸ்டன்ஸ் r எடுக்கிறோம் அப்படினா இந்த ரெண்டு சார்ஜ் மத்தியில உள்ள எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஏர்ல இருக்கும் பொழுது இதுக்கு மத்தியில உள்ள ஃபோர்ஸ் FEA. At the same time medium ஆச்சு அப்படினா plus charge, at the same time plus charge, இது மீடியம், இது ஒரு மீடியத்தை பிளேஸ் பண்றோம். அதோட permittivity value, relative permittivity value epsilon r is greater than 1. ஆல்ரெடி சொல்லிருக்கேன், எந்த ஒரு மீடியம் ஆனாலும் relative permittivity value greater than 1. For air, relative permittivity value epsilon r is equal to 1.00054 அப்படி சொல்லிருக்கோம். So approximately equal to 1. air க்கு epsilon r value 1 தான். So அப்ப air க்கு epsilon r 1 and medium க்கு epsilon r greater than 1 அப்படி நாம பாத்துக்கோம். So அதுக்கான எக்ஸ்பிரஷன் இங்க கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம இத எழுதலாம் பாருங்க, epsilon r எப்படி எழுதலாம்? force in electrostatic force in air, electrostatic force in air எப்படி எழுதலாம்? 1 by 4 pi epsilon naught q1 q2 by distance between them and r square பண்ணலாம். So 1 by 4 by epsilon naught q1 q2 by r square. Then இது force, electrostatic force in air is equal to 1 by 4 pi epsilon naught q1 q2 by r square. At the same time electrostatic force in medium எப்படி எழுதலாம்? electrostatic force in medium that is equal to 1 by 4 pi epsilon r epsilon naught. So இத நான் earlier class சொல்லிருக்கேன், இங்க epsilon naught போட வேண்டாம், ஏன்னா ஏருக்கு உண்டான epsilon naught வேல்யூ 1 அப்படிங்கிறதுனால epsilon naught பக்கத்துல நம்ம epsilon naught போட்டாலுமே அதோட வேல்யூ 1 அப்படிங்கிறதுனால அந்த 1 தான் நாம போடுவோம். சோ ஃபைனலா 1 by 4 by epsilon naught தான் நமக்கு கிடைக்கும். பட் electrostatic force in medium epsilon r உடைய வேல்யூ greater than 1 இருக்கிறதுனால some வேல்யூ இதுல வரும், அதனால ஃபோர்ஸ் டிக்ரீஸ் ஆவாங்க. சோ அப்ப இங்க இது மேஜர் ரோலா இருக்கிறதுனால epsilon r நம்ம போட்டு தான் ஆகணும். சோ 1 by 4 by epsilon r epsilon naught இது மீடியத்துக்கு உண்டானது into charge divided by distance square. சோ இத நம்ம ஏரியா கிளாஸ்ல பார்த்தோம். சோ நான் இப்போ என்ன பண்ண போறேன், ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ண போறேன். the electrostatic force in medium epsilon r epsilon naught. சோ மீடியத்துக்கு உண்டான permittivity epsilon r epsilon naught மல்டிபிள் ஆக கிடைக்குது. அத நான் எப்படி போடலாம் அப்படினா FE in medium is equal to 1 by 4 pi epsilon r epsilon naught. இந்த ரெண்டையும் நான் ப்ராடக்ட் பண்ணேன் அப்படினா ஒரு அவுட்புட் கிடைக்கும், that is epsilon. epsilon means electrostatic force ல வரக்கூடிய இந்த epsilon ங்கற term permittivity of medium மட்டும் டினோட் பண்ணும். சோ இந்த இடத்துல வரக்கூடிய epsilon naught epsilon r ரெண்டையும் கம்பைன் பண்ணா இங்க ஒரு permittivity வருவாங்க. ஏரா இருக்கிறதுனால epsilon r உடைய வேல்யூ 1 ன்ற பட்சத்துல epsilon naught மட்டும் தான் எக்ஸிஸ்ட் ஆவாங்க. சோ epsilon naught எக்ஸிஸ்ட் ஆகும்போது அது ஏர்ன்றத நம்ம விளக்கிக்கலாம். சோ மீடியமா இருந்தாங்கன்னா அந்த epsilon naught ஓட epsilon r மல்டிப்ளை பண்ணனும். சோ மல்டிப்ளை பண்ணா புதுசா ஒரு டேர்ம் கிடைப்பாங்க, that is known as epsilon. So 4 pi epsilon அப்படினு போட்டுக்கலாம் into q1 q2 by r square. So from this epsilon is equal to, this is which is nothing but permittivity of medium. Permittivity of medium. So எந்த மீடியத்தோட permittivity எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படினா epsilon naught permittivity of free space அதையும் and also permittivity, relative permittivity epsilon r இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணா நமக்கு கிடைச்சிடும். So permittivity of medium always equal to product of permittivity of free space and relative permittivity of medium. Relative permittivity medium today relative permittivity.
சோ அந்த எக்ஸ்பிரஷன் எப்சிலான் எப்சிலான் போட்டுருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஈக்குவேஷனுக்கு எப்சிலான் அதை நான் பிளாட் பண்ண போறேன். எப்சிலான் r is equal to FEA ஓட வேல்யூ என்ன 1 by 4 pi epsilon naught q1 q2 by r square divided by இங்க என்ன போடலாம் 1 by 4 pi epsilon permittivity of medium, this is permittivity of free space, so q1 q2 by r square. So 1 by 4 pi cancel, q1 by r square, q1 q2 by r square, q1 by q2 by r square cancel. Finally we got epsilon r is equal to 1 by epsilon naught divided by 1 by epsilon. So now எப்படி simplify பண்ணிக்கலாம் இது அப்படினா epsilon divided by epsilon naught. So epsilon r is equal to epsilon by epsilon naught. So எந்த ஒரு மீடியத்தோட ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படினா ஒரு மீடியத்தோட ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டிய ஃப்ரீ ஸ்பேஸ் உடைய பெர்மிட்டிவிட்டி வேல்யூவால டிவைட் பண்ணோம் அப்படினா நமக்கு ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி கிடைப்பாங்க. So அப்ப எப்படி ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி டிஃபைன் பண்ணலாம் அப்படினா உங்களுக்கு 2 மார்க்ல கேட்கலாம். Define the term relative permittivity கேட்டாங்கன்னா the ratio of the permittivity of the medium to that of permittivity of free space. Ratio of the permittivity medium of medium to that of permittivity of free space. So epsilon r relative permittivity is defined as relative permittivity எப்படி define பண்ணலாம் ratio of the permittivity of the medium to that of permittivity of free space. So permittivity of medium உடைய யூனிட் என்ன அப்படினா ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இதுதான் எக்ஸ்பிரஷன் Fe equal to Fem is equal to 1 by 4 by epsilon q1 q2 by r square. இப்போ இந்த யூனிட் என்னவா இருக்கும் அப்படினா epsilon is equal to epsilon மேல கொண்டுவாங்க பாசிட்டிவ் கொண்டு போய் அப்ப என்ன வரும் உங்களுக்கு epsilon is equal to 1 divided by 4 pi f into q1 q2 by r square. So this is constant, charge இருக்கிறதால கூலும் ஸ்கொயர், force இருக்கிறதால நியூட்டன், r square இருக்கிறதால மீட்டர் ஸ்கொயர். So finally coulomb square newton minus 1 newton minus 2. This is the unit of permittivity of medium. Permittivity of medium having unit as coulomb square newton minus 1 newton minus 2 divided by permittivity of free space, the same similar. The permittivity of free space epsilon ஆ வெளிய கொண்டு போங்க, Fe உள்ள கொண்டு வாங்க. இதுக்கு நான் என்ன நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் the same similar அதே மாதிரி தான் வரும். coulomb square newton minus 1 newton minus 2. So both the unit are same, they get cancel means no unit. So it's relative permittivity க்கு யூனிட் கிடையாது. உங்களுக்கு ஒன் வேர்ட் கேட்கலாம், the unit of relative permittivity அப்படி கேட்பாங்க. பொதுவாவே என்னது relative permittivity க்கு நான் யூனிட் கிடையாது, because permittivity of medium divided by permittivity of free space வரதுனால அவங்க ரெண்டு பேரோட யூனிட் சேமா இருக்கிறதுனால they get cancel, so no unit அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா நமக்கு எப்சிலானோட யூனிட் என்ன தெரியும், கூலும் ஸ்கொயர் நியூட்டன் மைனஸ் 1 மீட்டர் மைனஸ் 2. சோ क्वेश्चन நல்லா ரீட் பண்ணல அப்படினா பெர்மிட்டிவிட்டி மட்டும் பார்த்துட்டீங்க அப்படினா நீங்க இந்த ஆப்ஷன் டிக் பண்ணிட்டு போவீங்க, கூலும் ஸ்கொயர் நியூட்டன் மைனஸ் 1 மீட்டர் மைனஸ் 2 டிக் பண்ணிட்டு போவீங்க. பட் நல்லா ரீட் பண்ணனும். ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி யூனிட் கேட்டாங்கன்னா நோ யூனிட். பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம் கேட்டாங்கன்னா கூலும் ஸ்கொயர் நியூட்டன் மைனஸ் 1 மீட்டர் மைனஸ் 2. பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் கேட்டாலும் கூலும் ஸ்கொயர் நியூட்டன் மைனஸ் 1 மீட்டர் மைனஸ் 2. சோ அப்ப ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி டெஃபினிஷன் சொல்றேன். பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம்னா என்ன, எப்சிலான் என்ன, ஒரு மீடியத்தோட பெர்மிட்டிவிட்டினா என்ன அப்படினா which is nothing but இது ஒரு characteristics of the medium. ஒரு மீடியத்தோட characteristics இது என்ன பண்ணும் அப்படினா ரெண்டு சார்ஜ் மத்தியில இருக்கிற மீடியம் என்ன பண்ணும் அப்படினா இது ரெண்டுக்கு மத்தியில உள்ள ஃபோர்ஸை குறைக்கும், எஃபெக்ட் பண்ணும். ஏர்ல உள்ளத காட்டிலும் இந்த மீடியத்தை வைக்கும்போது குறைக்கணும் பார்த்தீங்களா, இந்த குறைக்கிறது அல்லது இந்த இன்னும் ரொம்ப குறைக்கிறது இந்த வேலை செய்யறது அந்த மீடியம் பண்ணும். சோ இது ஒரு characteristics, அது மீடியத்தோட character. So characteristics of the medium between the two charges, ரெண்டு சார்ஜ் மத்தியில இருக்கிற இந்த மீடியத்தோட characteristics என்ன பண்ணும்னா which affect the force between them, அது மத்தியில உள்ள ஃபோர்ஸை எஃபெக்ட் பண்ணும். அப்படி பண்ணுச்சுனா அது பேரு permittivity of medium. So permittivity of medium க்கு டெஃபினிஷன் கேட்டாங்கன்னா it is the characteristics of the medium between the two charges which affect the force between them அப்படி மட்டும் நீங்க எழுதினா போதும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பிரஷன் முடிஞ்சா எழுதுங்க. Permittivity of medium is equal to epsilon naught into epsilon r. So characteristics of the medium between the two charges which affect the
force between them. அதுக்கு மத்தியில உள்ள ஏரியால இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் காட்டிலும் இப்போ உள்ள ஃபோர்ஸ் கொஞ்சம் குறையலாம். அததான் அது சொல்லுது. அப்படி குறைஞ்சதுன்னா யாரு காரணம்? மீடியம் தான் காரணம். அந்த மீடியத்துல உள்ள கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் நம்ம பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம் அப்படின்னு சொல்லுவோம். So these are all permittivity of medium and relative permittivity. So அதுக்கான யூனிட்டையும் பார்த்தோம். Permittivity of medium உடைய யூனிட் என்ன? Relative permittivity உடைய யூனிட் என்ன? No unit. And permittivity of free space உடைய யூனிட் என்ன? இதெல்லாம் பார்த்தோம். Then the very important notation is 1 by 4 pi epsilon naught which is equal to k. Average class ல பார்த்தோம். force ல வரக்கூடிய constant, proportionality constant k equal to 1 by 4 pi epsilon naught. We know very well the value of k which is equal to 9 into 10 power 9 Newton meter square kg coulomb minus 2 அப்படினா சொல்லிருந்தேன். k உடைய வேல்யூ 9 into 10 power 9 Newton meter square coulomb minus 2 நான் ஏர்லி கிளாஸ் சொல்லிருந்தேன். So k உடைய வேல்யூ தான் உங்களுக்கு 9 into 10 power 9. Then the k ங்கிற proportionality constant மீடியத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால அந்த மீடியத்தை பேஸ் பண்ணி வரக்கூடிய இந்த ஃபேக்டர் இருக்காங்க இவங்களுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் உண்டு. அப்ப இந்த கான்ஸ்டன்ட் உடைய வேல்யூ என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகணும். எப்சிலான் நாட்டுக்கு ஒரு வேல்யூ உண்டு. ஃப்ரீ ஸ்பேஸ் கான்ஸ்டன்ட் தான எப்சிலான் நாட் உடைய வேல்யூ. அதோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படினா நான் k உடைய வேல்யூ 9 into 10 power 9. So 9 into 10 power 9 which is equal to 1 by 4 pi epsilon naught. So நம்ம எப்சிலான் நாட்டை மேல கொண்டு போறோம் அப்படினா which implies என்ன வருது epsilon naught which is equal to 1 divided by 4 pi into 9 into 10 power 9. So 1 by 4 pi 9 into 10 power 9. So epsilon naught உடைய வேல்யூ எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படினா epsilon naught is equal to 1 divided by 36 pi into 10 power 9 இப்படி போடலாம். So epsilon naught உடைய வேல்யூ எப்படி போடலாம் அப்படினா இந்த வேல்யூவை நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா 36 into pi is equal to 3.14 36 into 3.14 into 10 power 9 இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா finally you got 8.854 into 10 power minus 12. We know very well the unit of permittivity of free space is Coulomb square Newton minus 1 meter minus 2. So இது permittivity of free space உடைய வேல்யூ. epsilon naught உடைய வேல்யூ 8.844 into 10 power minus 12 Coulomb square Newton minus 1 meter minus 2. So இதுதான் permittivity of மீடியத்தை பத்தியும் permittivity of free space பத்தியும் and relative permittivity பத்தியும் உள்ள ஒரு டீடைலான எக்ஸ்பிளனேஷன். இதெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டா போதும். உங்களுக்கு கேட்கக்கூடிய 1 வேர்ட்ஸ் நீங்க சால்வ் பண்றதுக்கும் ஃபர்தரா எக்ஸ்பிளனேஷன் டெஃபினிஷன் கேட்டாலும் அது எழுதுறதுக்கும் வசதியா இருக்கும். சோ இந்த கிளாஸ்ல இந்த permittivity of medium permittivity of free space and relative permittivity இத மட்டுமே நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கிளாसेसல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படினா Coulomb's law இன் வெக்டார் ஃபார்மும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய aspects of Coulomb force நம்ம பார்க்கலாம். சோ அடுத்த வீடியோஸ் உங்களை ரீச் பண்ணனும் அப்படினா the time physics சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு தொடர்ந்து இதோட நோட்டிபிகேஷன் வரும். அது மூலமா நீங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் டெஸ்ட்ல உள்ள எல்லா எக்ஸ்பிளனேஷனையும் நீங்க கேதர் பண்ணிக்கலாம். Thank you.